உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது லாமியாவோட கழுத்துல இருக்கிற பாசிமணி மாலையாச்சு. இது இங்க கிடக்குதுன்னா கண்டிப்பா லாமியா இந்த வழியாதான் பாதாள லோகத்துக்கு போயிருக்கணும். பரமசிவன் சொன்ன மாதிரி அவ பாதாள லோகத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி அவளை எப்படியாவது தடுத்தாகணும். இறைவன் கிட்ட சரணடைய துடிக்கிற என்ன போல ஆத்மாக்கள் 7 உலகத்திலயும் வாழ்றாங்க. அதர்மத்தோட உச்சத்தை சரணடையும். லாமியா போன்ற துஷ்ட ஆத்மாக்கள் இந்த பூலோகத்துக்கு கீழே இருக்கிற 7 உலகத்துல வாழ்றாங்க. துஷ்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு இதுதான் ஒரே வழி. அது இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாக போகுது. வேம்புசரன் கழுத்துல கட்டின தாலிய அபகரிச்சுட்டு இங்க இருந்து தானே பாதாள லோகத்துக்கு உன் பயணத்தை ஆரம்பிச்சிருப்ப. உன் ஆயுசா அல்பாயுசா மாத்தி எழுதுற இந்த பொம்மி உன்னை தேடி வந்துட்டு தான் இருக்கேன் லாமியா. அந்த மாங்கல்யத்தை ஒரு புண்ணிய ஆத்மா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். ഈ വീട്ടിന്റെ சாமி பொம்மையால തന്നെ ആ மாங்கல்யத்தை கொண்டு வர முடியும். பொம்மி அக்கா, நீ இருக்கிற தைரியத்துலதான் டாடிகாரனாண்ட அப்படி சொல்லிக்கிறேன். நம்பூதிரி சாமியும் நீயே என் தாலிய கண்டுபிடிச்சு கொண்டாந்துருவேன்னு சொல்லிட்டு போய்கிறாரு. அப்போ நீ ஏதோ பிளான் வச்சுக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். நீ சொன்ன மாதிரியே முகூர்த்த நேரத்துக்கு சரியா வந்திருக்கா? அரக்கிகளே பாருங்கள். நான் இந்த தாலியோட பாதாள லோகத்திற்கு செல்ல போகிறேன். இந்த தாலியை தேடிக்கிட்டு ரொம்ப உக்கிரமா பொம்மியோட ஆத்மா என்னைய தேடிக்கிட்டு இங்க வரும். உங்க சக்தியை பயன்படுத்தி அந்த பொம்மியோட ஆத்மாவை இங்கேயே முடிச்சிருங்க. அப்பதான் உங்க எஜமானியான எனக்கு சந்தோஷம். அந்த பொம்மியை நீங்க அழிச்சிருங்க. இது என்னோட உத்தரவு. அந்த ஆத்மா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆத்மா இல்ல. தெய்வ சக்தியே இதுக்கு துணையா இருக்கு. இந்த விதர்லோகம் எங்களுடைய சக்தியில ஆட்கொண்டது. இங்க வேற எந்த விதமான சக்திக்கும் இடமே இல்ல. சரி, நான் வரேன். அந்த பொம்மியோட ஆத்மாவை கவனிச்சுக்கோங்க. எஜமானி நமக்கு கொடுத்த வேலைய செஞ்சு அவங்களை சந்தோஷப்படுத்தணும். ஆமா, நம்ம சண்டை போட்டு ஒரு ஆத்மா வடிச்சு ரொம்ப காலம் ஆச்சு. பொம்மியக்கா, பொம்மியக்கா, நீ எங்கக்கா இருக்கிற? வாக்கா. பொம்மியக்கா, பொம்மியக்கா. என்னாச்சு? அம்மா தடவை கூப்பிட்டும் பொம்மியக்கா வரலையே. எப்போ நான் அன்னைக்கு சொல்ல என் கண் முன்னாடி வந்து பொம்மியக்கா நின்றோம். ஏன் இன்னும் வரல? என்னாச்சுன்னே தெரியலையே.
பொம்மி அக்கா ராணி ராணி இங்க வா. ஐயாவோட சத்தம் மாதிரி இருக்குது. ராணி உன்கிட்ட நான் பேசணும், இங்க வா. அப். ஐயா, ஆனா நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்துகிறீங்க. என்ன ராணி? இல்லங்க ஐயா, என் மனசுக்குள்ளார இருக்கிற பாரத்தை யாராண்டியோ சொல்ல முடியாம தவிச்சு நிறுகிறேன். ஏ என்னாச்சு? விடிஞ்சா எனக்கும் தாடிகாரனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிறாங்கல்ல. பொம்மி அக்கா கையால தாலி எத்து குத்தா மட்டும்தான் தாடிகாரன் என் கழுத்துல மனசார தாலி கட்டுவான். நம்பூதிரி அத்தை வந்து சொன்னதுல இருந்து இந்த வீட்ல இருக்கிறவங்களும் பொம்மி அக்கா வரும்னு எதிர்பார்த்துனே இருக்கிறாங்க. பொம்மி அக்கா கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்திரோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் இருந்துனேதான் இருக்குது சாமி. என்னங்க ஐயா சிரிக்கிறீங்க? நான் எம்மா சீரியஸான விஷயத்த சொல்லின்னு இருக்கிறேன், நீங்க என்னடான்னா எதுவுமே சொல்லாம இப்படி சிரிச்சுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பூமியில நடக்கிறது எல்லாமே அவனோட திருவிளையாடல். நீ கவலைப்படாத ராணி. தாலிங்கிறது ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின நாள்ல இருந்து அந்த பொண்ணுக்கும் சரி அவ குடும்பத்துக்கும் சரி அந்த தாலி தான் பாதுகாப்பு. இந்த தாலி கணவனோட ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் பாதுகாக்குது. இந்த தாலி தொலைஞ்சு போச்சுனாலோ இல்ல திருடு போச்சுனாலோ உன்ன மாதிரி பொம்பளைங்க ரொம்பவே பயப்படுவாங்க. புருஷனை காப்பாத்த சாமி கிட்ட நிறைய வேண்டிப்பாங்க. ஆனா இப்ப அடுத்தவங்க தாலிய பறிச்சுட்டு போறதும் மத்தவங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து அவங்க குடும்பத்தையும் நாசம் பண்றாங்க. இவங்களெல்லாம் கடவுள் கண்டிப்பா தண்டிப்பாரு. அடுத்தவங்க தாலிய பங்கு போடுறவங்களும் அத பறிச்சுட்டு போறவங்களோட குடும்பமும் ரொம்ப பெரிய பாவத்தை சேர்த்துக்கும். இந்த பங்குனி மாசத்துலதான் எல்லா கடவுளுக்குமே கல்யாணம் நடந்துச்சு. பங்குனி மாசத்துக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த பங்குனி மாசத்துலதான் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உன்னோட கழுத்துல ஏற போற தாலி சாதாரண தாலி இல்ல. அந்த தாலி ரொம்ப சக்தி வாய்ந்த தாலி. அந்த தாலி உன் அத்தை பொம்மி இப்படி 2 ஆத்மாவோட தாலி. அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ராணி, உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.